சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருக்க. ஏன் அத்தை இப்போ என்னாச்சு? இப்போ நான் நல்லா இல்லையா என்ன? அட இப்போ நீ அழகுதே. நீங்கள் இதை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இது என் தம்பி பார்த்தீங்களா? இது என்னது, ஜட்டி கூட போடாம? ஆமாத்த, என் தம்பி சின்ன வயசில் ஜட்டியே போட மாட்டான். அப்படியே நாங்கள் போட்டு விட்டாலும் கழட்டி கழட்டி போட்டுருவான். ஐயோ ஐயோ, விக்ரம் கூட அப்படிதான். சின்ன வயசுல ஜட்டி போட்டா கலட்டலாம் மாட்டான், ஜட்டியிலே பாத்ரூம் போயிடுவான். அப்பதான் கலட்டி விடுவாங்கன்னு. என்னத்த சொல்கிறீங்க, நிஜமாவா? விக்ரமா அப்படி பண்ணுவாரு? அட ஆமாம்மா, என் பிள்ளை சின்ன வயசுலேயே நல்ல சமத்த அறிவாக இருக்கும். இப்போ யாரு கண்ணு பட்டுச்சோ, குடிச்சிட்டு வீணா தெரியுறான். இது அவருக்கு ஏதோ கெட்ட நேரம் த. விக்ரம் பழையபடி மாறுவார்த்த, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலக புரிஞ்சுக்கிட்டேன் கண்மனே, என் கண்மனே. ஹேய் சத்யா, இன்னைக்கு பொண்ணை விட அழகான ஒரு பொண்ணை பார்த்தேனே. பொறுக்கி நாயே, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டியா? நான் என்ன மம்மி பண்றது, கை கால்லாம் நடுங்குதுலோ. விக்ரம், கை கால் நடுங்கிற அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்களா? என்னை மன்னிச்சிரு சத்யா. உன்னை விட அழகான பொண்ணெல்லாம் பார்த்தேன்னா அதான் குடிக்கணும்னு தோணுச்சு, குடிச்சேன். தப்பா? சி, இவ்வளோ மோசமாவா நடந்துப்பீங்க? நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண அட்டூழியத்தை எல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னை விட அழகான பொண்ணு, இப்போ பொண்ணுங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா விக்ரம்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவன் தப்பு பண்றானா அதுக்கு காரணமே நீதான். ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? சரியா தாண்டி பேசிட்டு இருக்கேன். என் பையன் வாழ்க்கையில இவ எப்ப வந்தாலோ என் பையன் நாசமா போயிட்டான். தங்கமா வளர்த்து வச்சிருந்தேன். இப்ப பாரு, குடிக்கிறான், அதுக்கப்புறம் வீட்டுல பிரச்சனை பண்றான், வாந்தி எடுக்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், இப்ப கடைசி பொண்ணுன்னு வந்து நிக்கிறான். எல்லாம் இவனால. இவ்வளவு வீட்டை விட்டு துரத்துனா என் பையன் சரியாயிடுவான். ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். இவ கரெக்டா இருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? என் வாழ்க்கையே நாசமா போச்சு இவனால. விக்ரம், நீங்களா இப்படி பேசுறீங்க? என்னாலயா உங்க வாழ்க்கை போச்சு? ஆமாண்டி, உன்னால தாண்டி என் வாழ்க்கையே போச்சு. சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க வக்கு இல்லை. நீ எல்லாம் ஏன் எனக்கு பொண்டாட்டியா இருக்க? அப்ப நான் இன்னொரு பொண்ணை தேடி தான் போவேன். டேய் மகனே, இவளை அத்து விடுறா. அப்பா உனக்கு நல்ல பொண்ணா நான் பார்த்து கட்டி வைக்கிறேன்டா. அதை ஃபஸ்ட்டு செய்யுங்கப்பா, அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. விக்ரம், நீங்களா இப்படி பேசுறது? ஏய் ஆமாண்டி, வீட்டை விட்டு வெளியே போடி. நீ எனக்கு வேணாண்டி. இவ்வளோ நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்ததை நான் பொறுத்துக்கிட்டேன். குடிச்சிட்டு வந்து என்னை அடித்ததை நான் பொறுத்துக்கிட்டேன். பேசாத வார்த்தையெல்லாம் என்ன பேசுனீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஏன் விக்ரம், இவ்வளவும் நான் உங்களுக்காக தானே பொறுத்துக்கிட்டேன். ஏன் விக்ரம் என்னைக்கா இருந்தாலும் மாறிடுவார், திருந்திடுவார், என்ன புரிஞ்சுப்பாருன்னு இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். ஆனால் உங்கள் வாயாலேயே இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக நான் இன்னும் இருக்கிறேன். எதுக்கு பேசாம நான் செத்தே போயிருக்கலாம். செத்து போ. விக்ரம், விக்ரம், என்னடா பேசிட்டு இருக்க நீ? அவ உன் பொண்டாட்டிடா. உன்னையே நம்பி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்காக வந்தவடா. அவளை போய் இப்ப நீ? வேண்டாம் த, இதுக்கு மேலே அவர் கூட என்னால் வாழ முடியாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இல்லை. நான் கிளம்புறேன் த, இதுக்கு மேலே என்னால் முடியாது அத்தை. நான் கிளம்புறேன். சத்யா, என்னம்மா நீயும்? அவன் தான் குடிச்சிட்டு வந்து அவங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு இருக்கா, நீயும் அதை தெரியாம? வேண்டாத்த, இருக்கட்டும்.
என்னால் அவர் வாழ்க்கை கெட வேணாம், என்னால் அவருக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க முடியல அப்படி நினச்சிட்டு போயிடுறேன். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் என் விக்ரம் என் மனசுக்குள்ளே தான் இருப்பார். அவரை தவிர வேறு யாரும் என் வாழ்க்கையில் கிடையாது அத்தை. அவரை பத்திரமா பார்த்துக்கங்க அத்தை. நான் போயிட்டு வரேன். இல்லை நான் போகிறேன் அத்தை. என்னைக்காவது என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என்னை பார்க்க வாங்க அத்தை. சத்யா, இந்த வீட்டில் கடைசி வரையும் என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் அத்தை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை என்னால் பார்க்காம பேசாம இருக்க முடியாது. என்னை பார்க்க அடிக்கடி வாங்க அத்தை. எனக்கு ஃபோன் பண்ணுங்க அத்தை. போது நிறுத்துடா ரவி. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் உனக்கு இவ்வளவு கோவம்? உனக்கு தெரியாதா உன் கோவத்தினால எதை இழந்திருக்கன்னு? இப்ப மறுபடியும் என்னடா ஆச்சு உனக்கு? வேண்டாம் ரவி, வேண்டாம். நிதானத்தை இழக்காத, அப்புறம் எல்லாத்தையும் இழந்துருவ. அதான் இழந்துட்டேனே, எல்லாத்தையுமே இழந்துட்டேனே. என் குடும்பமே என்கிட்ட மறைக்குது. ஏன் கட்டுன பொண்டாட்டி கொண்டு என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறா? ஏன்டா? நான் எல்லாத்தையும் நல்லா தானே பாத்துக்கிறேன். நான் என்னடா குறை வச்சேன்? போன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் அப்படியே போயிட்டா. அப்ப நான் இல்லாம இருப்பாளான்னு அவ. ரவி, அது ஏதோ ஒரு கோவத்துல ராதா போயிட்டான். உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது சரியா போயிருண்டா. நீ போய் ராதாவை போய் கூட்டிட்டு வா. முடியாதுடா, அவளை தானே போனா, அவளே வரட்டும். டே, மாசமா இருக்கிறவ அங்க போய் எப்படிடா இருப்பா? நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி வசதி அங்க இருக்குமா? அது அவளுக்கு தெரியணும். போறேன்னு சொன்னால, போகட்டும். புதுசா ஒரு உறவு கிடைச்சதும் என் உறவு எரிஞ்சிட்டு போயிட்டால. ஏண்டா, அவளுக்குன்னு ஒரு அம்மா, அப்பா, அண்ணா எல்லாரும் இருப்பாங்கன்னு தெரிஞ்சா நான் என்னடா சொல்ல போறேன்? என்கிட்ட அவ சந்தோஷமா சொல்லியிருக்கலாமேடா. அதை விட்டுட்டு என்கிட்ட மறைச்சு, அப்பா அவளை அடிச்சிருக்காரு, அந்த விஷயத்த கூட என்கிட்ட மறைச்சிட்டா. புருஷன்னு ஒருத்தர் நான் இருக்கன்றத மறந்துட்டால. ஏன் ரவின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவா. ஏன் ரவி எனக்காக இருப்பாரு அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் சும்மா வெறும் வாய் வார்த்தை தானே. அதெல்லாம் நினைக்கும் பொழுது வேணா, இருக்கட்டும்டா. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம். அவ எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பாளோ அங்க இருக்கட்டும். ரவி, நீ கோவத்துல பேசுற. நிதானமா யோசிச்சு பாரு, அப்ப புரியும். இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லடா. அவளாதான் போனான், விருப்பப்பட்டு தான் போனான். அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கல, அதனால போயிட்டு போறா. ஏன் ராதா எங்க இருந்தா நல்லா இருப்பாளோ அங்க இருந்துட்டு போறா. எல்லாத்துக்கும் காரணம் என்ன பெத்தான் பாரு, அவன்தான். அவனை ஃபர்ஸ்ட் போட்டு நான் வெளுக்கணும். நான் என்னடா பண்ணேன்? அப்பா, என் கண்ணு முன்னாடி நிக்காம போங்கப்பா. சும்மா நிறுத்துடா. யாரோ ஒருத்திக்காக, நேத்து வந்தவளுக்காக இந்த அப்பனையே கழுத்தை பிடிச்சிட்டே நீ. பரவாயில்ல விடுறா, என் புள்ளதானே, என்ன மாதிரி தான் இருப்பான். ஐயோ, திரும்ப அதையே சொல்லாதீங்க. உங்க புள்ளன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அசிங்கமாவும் இருக்குப்பா, அசிங்கமாவும் இருக்கு. உங்களை நான் எப்படி பார்த்தேன்? என்னோட ட்ரீம் ஹீரோவா பார்த்தேன். ஆனா நீங்க கடைசி என் வாழ்க்கைக்கே ஒல வைக்கிறீங்கள. அப்பா, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. இங்க இருந்து போங்க, என்கிட்ட பேசாதீங்க. இந்த வீட்டுல யாரும் என்கிட்ட பேச வேணாம். அப்பா, நீங்க ஏன்பா இங்க வந்தீங்க? முதல்ல இங்க இருந்து போங்கப்பா. அவனே ஏற்கனவே கோபத்துல இருக்கான், இதுல நீங்க வேற. டேய், அவன் கோபம் என்னடா பண்ணிர போகுது? என்ன பண்ணுன்றத காட்டவா? டேய், சும்மா இருடா. கோபத்தை ஃபர்ஸ்ட் குறைன்னு எத்தனை வாட்டி சொல்றது? வாடா, பண்ணு. இன்னும் என்ன, கழுத்தை நெரிச்சு கொள்ள போறியா இல்ல கத்தியால குத்த போறியா? குத்திக்கோ. ஆனா என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைக்கதான்டா செய்வேன். உனக்கு பிடிச்ச வீடு இதோட ஒளிஞ்சுதுன்னு விட்டுரு. நான் உனக்கு பொண்ணு பாக்குறேன்டா. அவளை விட சூப்பரான பொண்ணு பாக்குறேன்டா. விக்கி, இந்த ஆளை போ சொல்லிரு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுரும் சொல்லிரு. டே ரவி, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா
என் ராதா இல்லாம என் வாழ்க்கை இல்லாம நான் நிக்கிறேன்ல, அதுக்கு காரணமே நீங்க தான். எனக்கு நல்லது பண்றேன்ற பேர்ல எனக்கு கெட்டது தான்ப்பா பண்றீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்கப்பா, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ வாழ்க்கை தன்னை போல அழிஞ்சு போயிருன்றத ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. டேய் யாராவது வாங்கடா, டேய் வாங்கடா. அம்மா அம்மா என்னமாச்சு? சோ இப்ப என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா அம்மா என்னமாச்சு? யசோதா எந்திரடி. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி ஆச்சு? டேய் அம்மாவை தூக்குடா, தூக்குடா, மயக்க போட்டாடா. என்ன பாட்டி ஆச்சு? சத்யாக்கா, என்ன பேகும் கைமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா, முதல்ல அம்மாவை தூக்குடா. யசோதா யசோதா என்னடி ஆச்சு உனக்கு? எல்லாம் ஒன்னால தான்டா, தள்ளி போடா ஃபர்ஸ்ட். அப்பா தள்ளுங்க. சத்யா சத்யா என்னம்மா பேகம் கைமா அழுதுகிட்டு நிக்கிற, என்னாச்சு? அப்பா, என் வாழ்க்கை அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு போச்சுப்பா. இதுக்கப்புறம் உங்க வீட்டில் உங்க பொண்ணாவே இருந்துடுறேன்ப்பா. யசோதா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போக மாடி? வேண்டாம் த, இப்போ பரவாயில்ல. அம்மா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா, உடனே போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. இல்லடா விக்கி, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ரவியை போய் பாருடா. அவனுக்கு என்ன, எது பேசினாலும் கோவப்பட்டுக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்றான் பாட்டி. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா கோவம் வருது அவனுக்கு. ஏன்டா இப்படி பண்ணி தொலைக்கிறான்? சே, இப்ப இவளுக்கு என்ன வந்துச்சா? வீட்ல இருந்து சண்டை போட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதான் தான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் பெத்த 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் இப்படி ஒரே நேரத்துலயா செதஞ்சு போகணும்? 2 பிரிஞ்சிருக்குதுங்க. நான் என்னதான் பண்றது? நம்ம வீட்ல இருந்து ஒரு பிள்ளைய வாழ விடலைனா எப்படி நம்ம பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு போய் வாழும்? அது கொஞ்சமாச்சும் தெரியுதா இந்த மரமண்ட பயலுக்கு? கொஞ்ச நாள் அமைதியா இருந்தான், இப்ப திடீர்னு இப்ப எதுக்கு தான் இவனுக்கு கொம்பு முளைச்சிக்கிட்டு தேவையில்லாததை பேசி? ச்சே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் புருஷனை பார்க்கவா, இல்ல இன்னொரு பக்கம் என் பிள்ளைங்கள பார்க்கவா? எனக்கு நெஞ்சே வெடிச்சிரு போலத்த. என் குடும்பமே இப்படி செதஞ்சு போயிருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். நீங்க தேவையில்லாததை யோசிச்சுக்கிட்டு உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நடக்கிறத பார்த்தா எப்படிடா எல்லாத்தையும் நினைக்காம கவலைப்படாம இருக்க முடியும்? அது சரிடா, இந்த டாக்டர் பையன் யாருடா? புதுசா வந்திருக்கிறான், அண்ணன் அண்ணன் சொல்றான், இவளும் போயிட்டா பின்னாடியாவும். என்னடா நடக்குது? அதான் பாட்டி எனக்கும் தெரியல. ஆனா ராதா அப்படி எதுவும் யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டா. அவ சொல்றது உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ராதா விட்டுற மாட்டோம் பாட்டி. என்ன ஏதுன்னு நாளைக்கே போய் பேசிடுறோம். ஆமாண்டா, போய் பேசுங்கடா, பேசி அவளை கூட்டிக்கு வாங்கடா. வீட்டுல விளக்கேற்ற வேண்டிய மருமக வெளியில கஷ்டப்பட்டு போயிருக்கிறா. அவ நல்லா இருந்தா தானடா நம்ம வீட்டு பிள்ளை நல்லா இருக்கும். உண்மைதான் பாட்டி. சரி, நான் போய் விஜயை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். டைம் ஆயிடுச்சு, அவ ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறா. ஆ சரிடா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா. அண்ணா போதுண்ணா, விடுங்கண்ணா, கால் இப்போ வலிக்கல. இன்னும் கொஞ்ச நேரம் அமுக்கி விடுறேம்மா. பாரு காலில் எப்படி வீங்கி போயிருக்கேன்னு. என்னண்ணா நீங்க போய் என் காலை பிடிச்சிக்கிட்டு.
ஏன் தங்கச்சிக்கால நான் பிடிச்சி அமுக்கி விடுறேன். இதை தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? வேற எங்க வலிக்குது? இடுப்பு வலிக்குதா? கை அமுத்தி விடவா? தலை வலிக்குதா? டீ போட்டு கொடுக்குவாமா? அடே, காலையிலேருந்து எனக்கும் தலை வலிக்குதுடா. ஹாய் மம்மி, எப்போ வந்தீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து? ம், நீ உன் தங்கச்சி காலை அமைக்கி விடும் பொழுதே வந்துட்டேன். ஏய் ராதா, பார்த்து. ஆ சரிங்கம்மா. என்னடா, உன் தங்கச்சிக்கு ஸ்பெஷலாக கவனிப்பெல்லாம் நடக்குது போல இருக்கு. தங்கச்சி வந்ததும் அம்மாவை மறந்துட்ட பத்தியா? என்ன மம்மி, தங்கச்சிக்கு வசதியா இருக்கணும்ல. அவ மாசமா வேற இருக்கா. என்ன நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நான் தானே பாத்துக்கணும். இத்தனை வருஷமா காத்து வச்சிருந்த என்னோட பாசத்தை மொத்தமா நான் கொட்ட வேணாம். நீ பாசமா பார்த்துக்கிட்டாலும் ஆனால் ராதாவோட முகம் வாடி தானே இருக்கு. சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியலையே. ராதா, என்னம்மா, என்ன பண்ணுது? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு. அண்ணன் நான் இருக்கேம்மா. அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. மம்மி, அவளுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? அவ பாவம் கால் வலிக்குதுன்னு சொன்னா, அதனால அப்படி இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. அட மக்கு சாம்பிராணி, படிச்சிருக்கியே தவிர அறிவு இல்லடா உனக்கு கொஞ்சம் கூட. அதானே, லவ் பண்ணியிருந்தா தானே உனக்கு இதெல்லாம் தெரிய போகுது. இல்லைன்னா உனக்கு ஏன் இதெல்லாம் தெரிய போகுது? ஃபர்ஸ்ட் என்ன கழுவி கழுவி ஊத்துறத நிப்பாட்டிட்டு என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி மாசமா இருக்கிற நேரத்தில் அவங்க புருஷன் தாண்டா பக்கத்தில் இருக்கணும். அதை தான் எல்லா பொண்டாட்டிங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பாரு, அவளை பிரச்சனை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறா. அவளுக்கு நம்ம வீடு புதுசு தானே, அதை விடு. அது இல்லாமல் ரவி அவள் பக்கத்தில் இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவள் மனசில் 1008 குழப்பம் ஓடிட்டுருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அவளோட முகம் வாடி தானடா போயிருக்கோம். அவளோட மனசு சரியில்லை, அவ்வளோதான். அப்படியா? இது எனக்கு தெரியாம போச்சே. சைக்காட்டிஸ்ட் தானடா நீ, இது கூடயாட தெரியல? பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு மம்மி. நான் என்ன பண்றது? இப்போ புருஷனுக்கு நான் எங்க போறது? கொஞ்ச நாள் போகட்டும், அவளே சரியாயிடுவா. இல்லைன்னா அவளை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வா. குட் ஐடியா. சரி, உன் புருஷங்காரன் எங்க வரானா இல்லையா? அடே அப்பாடா. அப்பாதான். எங்க ஆளை காணா? ராதா வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா அவர் ஃப்ளைட் ஏறி வரல? என் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ என்ன ஆளையே காணோம்? டேய், என் புருஷன்லாம் ஆன் த வே, கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவார். அவரெல்லாம் குறை சொன்னேன்னா எனக்கு கோவம் வந்துடும், பார்த்துக்கோ. அப்படியே அழகா. ஆமாண்டா, என் புருஷன் எனக்கு அழகுதாண்டா. நாளைக்கு உன் பொண்டாட்டி வருவாள, அப்போ நீ சொல்லிக்கோ. அது இனியாரம் எங்கிட்டு கிடக்கோ?